டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தேர்வாளர்களுக்கு வணக்கம். டிஎன்எஸ்டிசி தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு டிசிசி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியானப்போ இருந்து நிறைய பேருக்கு இந்த குழப்பங்களும் கூடவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வழக்கை தொடர்ந்து நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிசிசி முறையில் மெத்தடில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு புறமும் இல்லை, இது ஓகே அப்படின்னு ஒரு புறமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ புதிதாக வெளியே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் அப்டேட் கொண்டு வராங்களா, அல்லது பழைய நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது திருத்தம் பண்ணி அப்டேட் கொண்டு வராங்களா அப்படின்ற அனைத்து கேள்விகளையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3200க்கு மேலே போஸ்டிங் நிரப்ப போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் டிஎன்எஸ்டிசியில் வெளியாகக்கூடிய எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளை பொறுத்தளவுக்கு டிசிசி மெத்தடில் டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன், டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் அண்டு கண்டக்டருக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிரைவருக்கும் அதுபோல் கண்டக்டருக்கும் லைசன்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ரெண்டு வேலைக்கும் நீங்கள் லைசன்ஸ் அப்படின்றத வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். இந்த டிசிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விண்ணப்பத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா tngovernment.in, ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு நான் டிரைவர் கம் கண்டக்டருக்கு நான் ஜாபுக்கு வரேன், நான் அதில் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த லைசன்ஸ் இருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சரி, எதுக்கு டிரைவர் கம் கண்டக்டருக்கும் லைசன்ஸ் இருக்கிறனால மற்றவங்க கிட்டத்தட்ட நாங்கள் வருஷத்துக்கு, அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் போஸ்டிங்கை நிரப்பப்படுது, நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு புறம் அந்த ஒரு கேள்விகள் கேட்க தான் படுது. அதை கடைசி என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசிசி மெத்தடில் அது போல போஸ்டிங் நிரப்பப்படுது இல்லையா, இதற்கான பிரச்சனைகளை மட்டும் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டிசிசி மெத்தட் படி டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். அதுவே நீங்கள் டிரைவராக தனியாக இருக்கீங்க, அதில் நீங்கள் ட்ரெயினப் ஆகிருக்கீங்க, அல்லது கண்டக்டராக நீங்கள் ட்ரெயினப் ஆகிருக்கீங்க, அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்படுது. ஏன்னா நீங்கள் கண்டக்டராக இருக்கீங்க அப்படின்னா டிரைவர் வாய்ப்பு கிடைக்காது, டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டக்டர் வாய்ப்பு கிடைக்காது. கண்டிப்பாக இதில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் இந்த டிசிசி மெத்தட் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேருந்து ஈக்கிட்டு போகிறீங்க, கூட்டத்தில் பஸ்ஸில் இப்போ ஆட்கள் இருக்கும்போது நீங்களே கண்டக்டராக மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி காசெல்லாம் வசூல் பண்ணி மீண்டும் நீங்களே டிரைவராக பார்த்தீங்கன்னா பேருந்து ஈக்கிட்டு போகிற மாதிரி தான் அவங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு சில தகவல்லாம் வெளியானது. விண்ணப்பமே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சாத்தியம் இல்லாத ஒன்று தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா உள்ள பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக இருக்கணும். அசௌகரியம் இல்லை அப்படின்னா ரொம்ப பேருந்தில் யாருமே பயணம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பேருந்தில் வருது அப்படின்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேருந்தில் எந்த ஒரு பழுதானாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா பேருந்து சின்னது கிடையாது இல்லையா, ஒரே ஆளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலுமே நீங்கள் அதை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா உள்ள பேருந்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவசர காலம் இருக்கிறனால எல்லாமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்களே டிரைவராகவும் நீங்களே கண்டக்டராகவும் மாறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயனாளர்கள் பயனடைய மாட்டாங்க. அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் நீங்கள் போஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த 3000 போஸ்டிங் இருக்கு இல்லையா, 3200 போஸ்டிங், இந்த 3200 போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பேக்கேஜாக டிரைவர் தனியாகவும் கண்டக்டர்
கண்டக்டர் தனியாகவும் டெக்னீஷியன் தனியாகவும் நான் டெக்னீஷியன் தனியாகவும் வந்து போஸ்டிங் போடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3200 போஸ்டிங் அப்படின்றது ஒரு பெரிய போஸ்டிங் தான். இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தனித்தனியாக போஸ்டிங் போடும்போது ஒரு 6000 போஸ்டிங் பக்கம் நீங்கள் போடலாம், அல்லது ஒரு 5000 போஸ்டிங் பக்கம் நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 5000 போஸ்டிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5000 போஸ்டிங்கை நீங்கள் தனித்தனியாக போடுங்க அப்படின்னு வந்து டிரைவர் மற்றும் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எக்ஸாம் எழுதி அல்லது வந்து நீங்கள் அவங்க செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வாய்ப்பு வழங்கப்படுது. அவங்க ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் 10 வருஷமாக வந்து பணியில் வந்து இருக்கோம். ஆனால் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டிசிசி மெத்தடில் நாங்கள் செலக்ட் ஆக மாட்டோம். ஸோ இந்த டிசிசி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான். நீங்கள் போஸ்டிங் போகிறதா இருந்தால் தனித்தனியாக போடுங்க அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறதா சொல்கிறாங்க. வழக்கு பதிவு வந்து செஞ்சு நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அரசு தரப்பில் வந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அரசு தரப்பிலிருந்து இதுவரை வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகலை அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. அமைச்சர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பனாக வந்து இதை வரைக்கும் எதுவும் பேசலை. ஓப்பனாக பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து இது அரசு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை இந்த 3000 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க அப்படின்னா டிசிசி மெத்தட் படி இந்த 3000 காலி பணியிடங்களை நிரப்பிட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மற்ற போஸ்டிங்லாம் வந்து கண்டிப்பாக தாமதமாவதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த டிசிசி மெத்தட் படி காலி பணியிடங்களை வந்து நிரப்பாமல் அனைவருக்கும் தனித்தனியாக போஸ்டிங் வழங்குறாங்க, டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக வந்து போஸ்டிங் வழங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5000 போஸ்டிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 5000 போஸ்டிங் வந்து நிரப்புவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3000 பேர் நிரப்பிட்டாங்க அப்படின்னா மற்ற போஸ்டிங்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது எக்ஸாம் வச்சு ஜாபை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க டிசிசி மெத்தட் படி இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கே பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்டும் வெளியே இருக்குது. அதாங்க சொன்ன மாதிரி தான் எல்லா போஸ்டிங்கும் தனித்தனியாக விடணும் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய கேள்வியாக இருக்குது. டிரைவருக்கு தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் வெளியாகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறுக்கப்படுது. நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பட்டியலில் வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் வந்து வெயிட் பண்ணும்போது நீங்கள் வந்து டிடிசி மெத்தடில் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா மற்றவங்களாம் வாய்ப்பு வந்து கிடைக்காம போய்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கக்கூடிய விஷயம் தான். பார்க்கலாம். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொல்கிறது என்னென்னா அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரைவருக்கும் தனியாகவும் கண்டக்டருக்கு தனியாகவும் டெக்னீஷியன் தனியாகவும் நான் டெக்னீஷியன் தனியாகவும் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் போஸ்டிங் வெளியிடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக எல்லாமே இருக்குப்பா எல்லா போஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரே பேக்கேஜை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதன்படியே பணி நியமங்கள் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபராக நாங்கள் மாறிடுறோம். நீங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி மெத்தடில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபராக மாறிடுறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன எப்படி தான் வந்து சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து இப்போ போச்சு இல்லையா, அந்த 7ஆம் தேதி வெளியாகும் முக்கியமான அப்டேட்லாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்களுடைய தரப்பில் இருந்து வெளியாகலை. வரும் நாட்களில் அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களில் டிரைவர் கம் கண்டக்டருக்கும் அதுபோல் அல்லது டிரைவர் கண்டக்டர் டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. போஸ்டிங் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஜியோவில் கூட பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 3000 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து குறைவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் சென்னை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு 532 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 532 போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு டிரைவருக்கு உடம்பு சரியில்லை அல்லது டிரைவரால் வந்து அன்றைக்கான
டிரைவரை வந்து அன்றைக்கி வந்து பயணம் பண்ண முடியல அப்படின்னா இந்த 532 சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய இவர்கள் வந்து இப்போ டிரைவராக வந்து மாறி அன்றைக்கான பயணத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல வந்து பார்த்திங்கன்னா பேருந்துக்கு டீசல் நிரப்புவது, அந்த நிலையத்தில் இருந்து டீசல் நிரப்புவது, அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை இயற்றுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சென்னை போக்குவரத்து கழகத்திலிருந்து பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து 532 போஸ்ட்டுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். டிசிசி மெத்தட் படி எங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் போட்டிங்க அப்படின்னா டிரைவருக்கும் தனியாகவும், கண்டக்டர் தனியாகவும், டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன், ஸோ இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக நீங்கள் போஸ்டிங் போடுங்க. ஒருவேளை நீங்கள் டிசிசி மெத்தட் படி போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா டிரைவருக்கும் கண்டக்டருக்கும், ஸோ இவங்க 2 பேருக்குமே தனித்தனியாக லைசன்ஸ் வச்சுக்கிருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா விண்ணப்பிக்கவே முடியாது. நீங்கள் டிசிசி மெத்தடில் செலக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் 10 வருஷமாக வந்து நாங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது சிக்கல்கள் பெருசாக இருக்க தான் செய்யும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. கூடுதலாக ஒரு 3200 வேகன்சி, மேலும் சென்னை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 532 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வந்து வேகன்சி வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்டேட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் வேறு ஏதாவது அப்டேட் வருது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது போல பல வீடியோக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி நண்பா.